بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். மாஷாஅல்லாஹ், நம்ம தொடர்படியாக ஒரு சிறந்த குடும்பத்தை எப்படி உருவாக்கணும், இஸ்லாமிய குடும்பவியல் எப்படி கட்டமைக்கப்படணும், அதுல கணவனுடைய மனைவியுடைய குடும்பத்தார்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களுடைய ஜிம்மைதார் என்னென்ன, நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசிக்கிட்டே வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுல குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்துல ஆண்களுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி, எவ்வளவு பொறுப்புகள் இருக்குதோ அதே மாதிரி பெண்களுக்கும் தன் குடும்பத்தை மேம்படுத்துறதுல மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஒரு சிறந்த சமுதாயம் உருவாக்கப்படணும், ஒரு சிறந்த சமுதாயம் கட்டமைக்கப்படணும் அப்படின்னு சொன்னா ஒரு வலிமையான குடும்ப சூழல் சமூகத்துக்கு தேவை. இன்னைக்கு நம்ம சமூகத்துல, இன்னைக்கு இந்தியாவுல ஒரு பின்தங்கிய சமூகமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நல்லா இருக்கும் போதே ஒரு வலிமையான சமூகமாக நம்ம இல்லாம போயிட்டோம். கடந்த 70 ஆண்டுகளாக சுதந்திரத்திற்கு பிறகு, 75 ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சு, சுதந்திரத்திற்கு பிறகு நாம இந்த இந்தியாவுடைய ஒரு வலிமையான பகுதியாக நம்ம மாறல, நம்ம பலகீனமான மக்களாக மாறிட்டோம். அதனுடைய விளைவு இன்னைக்கு நாம பின்தங்கிய சமூகமாக, ஒடுக்கப்பட்ட சமூகமாக மாற்றப்படுறோம். குரல் கொடுக்க முடியாத, அதிகாரத்துல இல்லாத, எந்த நிலையிலும் தன் உரிமைகளை, சுதந்திரத்தை பாதுகாக்க முடியாத சமூகமாக நாங்க மாறிக்கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு எல்லாரும் வருத்தப்படுறோம். ஆனா இதுக்கு சொல்யூஷன் என்ன, இதுக்கு என்ன தீர்வு? நம்ம மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், நம்முடைய வக்ஃபுகள் எல்லாமே பாதிக்கப்படுது. குரல் கொடுக்க ஆள் இல்ல, பேச ஆள் இல்லைன்னா நம்ம அதிகாரத்துல இல்லை, வலிமையான சமூகமாக நாங்க மாறல. நம்முடைய வருங்கால சந்ததிகளை, நம்முடைய வருங்கால ஜெனரேஷனை ஒரு மிகப்பெரிய கல்வியாளர்களாக, சிறந்த அறிஞர்களாக, அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தவர்களாக, ஈமானிய உணர்வு உள்ளவர்களாக உருவாக்க முடிஞ்சான்னா முடியல. அதுல பலகீனப்பட்டுட்டோம். அந்த பலகீனத்தினுடைய விளைவுதான் இன்னைக்கு நாங்க அழுத்தத்துக்கு உண்டான சமூகமாக மாற்றப்படுறோம். ஆனா இப்பயும் ஒரு வருத்தப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. இப்பயும் நம்ம என்ன செய்யணும்னா, அல்லாஹ் தஆலா நிச்சயமாக நம்மளை கைவிட்ட மாட்டான். முதல்ல அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் எந்த நிலையிலும் நம்மளை கைவிட்ட மாட்டான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்ப உதவி கிடைச்சிச்சுன்னா, அந்த கடல் 2ஆக பிளந்து நடுவுல இறங்கின பிறகுதான் உதவி. ஹஸரத் இப்ராஹிம் நபிக்கு எப்ப உதவி கிடைச்சிச்சுன்னா, நெருப்புக்குள்ள வெளியே இருக்கும் போது உதவி கிடைக்கல, நெருப்புக்குள்ள போட்ட பிறகுதான் உதவி. ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எப்ப உதவி கிடைச்சுன்னா, கழுத்து அறுக்கிறதுக்கு முன்பதாக இல்ல, கத்தி எடுத்து கழுத்துல வச்சு அறுத்த பிறகுதான் உதவி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட மக்களே, இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள். இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள். என்ன நடந்தாலும் உணர்ச்சி வசப்படாதீங்க, பொறுமையாக இருங்கள். இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள். வஸாபிரு, உங்களுக்குள் சகித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குள் அன்பை வெளிப்படுத்துங்கள், உங்களுக்குள் விட்டு கொடுத்து போங்க, உங்களுக்குள்ள பரஸ்பரமான ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துங்க, உங்களுக்குள்ளே சண்டை போடாதீங்க. உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா வலி இழந்து போயிருக்கு. இஸ்பிரு வஸாபிரு, ஆனால் வராபித்து, உங்களை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி வலுப்படுத்தணும்? அதுக்கு பேர் தான் அல்லாஹ் உலு பக்கியத்துன்னு சொல்றான். உலு பக்கியத், சூரத்துல் ஹூத்ல சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான் உலு பக்கியத்தின், மிக முக்கியமான ஒரு பகுதி.
உலு பக்கியத்துனா சமநிலையில வளர்ச்சி அடையணும். நம்ம சமநிலையா வளர்ச்சி அடையணும். ஆன்மீக ரீதியாகவும் அல்லாஹ்வுடைய தொடர்பையும் வலுப்படுத்திக்கணும், கல்வியிலையும் மேம்படணும், பொருளாதாரத்தையும் ஸ்டெபிலிட்டி பண்ணணும், சமூக சூழலையும் சரி செய்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் சமநிலை வளர்ச்சி, பேலன்சிங் டெவலப்மெண்ட், பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட். ஏதாவது ஒண்ணுல எடுத்துக்கிட்டு இன்னொன்னு விட்டுறக்கூடாது. ஒண்ணுல இன்வால்வ் ஆகி எல்லாரும் படிக்கணும்னு போயிட்டு சமூகத்தை விட்டுறக்கூடாது, எல்லாரும் சம்பாதிக்கணும்னு போயிட்டு தீனை விட்டுறக்கூடாது, எல்லாரும் ஆன்மீகத்துக்குள்ள போறோம் தீனுக்குள்ள போறோம்னு சொல்லி படிப்பையும் சமூகத்தையும் இழந்துடக்கூடாது. இப்ப எல்லா நிலையிலும் சமநிலையாக நம்ம இருக்கணும். இன்னைக்கு அதுதான் நம்முடைய பலகீனம். இதை பலப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா குடும்பங்களுக்கு தான், பெண்களுக்கு இருக்கு. தன் குழந்தைகளை, தன் கணவரை, தன் குடும்பத்தை ஒரு வலிமையான சமூகமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம செய்யணும். வெறுமனை கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுட்டு பேஸ்புக்ல சோசியல் மீடியால ஒன்று ரெண்டு விஷயங்களை பார்த்துட்டு வருத்தப்படுறது மட்டும் நம்ம பொறுப்பு இல்லை. கவலைப்படணும். நம்முடைய மக்கள் இந்தியர்கள் கஷ்டப்படுறாங்க, மாற்று கருத்து இல்லை. அதுக்கு என்ன சொல்யூஷன், தீர்வு என்ன அப்படின்னா அந்த தீர்வை நம்ம குடும்பங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். நம்முடைய மகல்லாக்கள் அதை பத்தி முயற்சி செய்யணும், அதை பத்தி விழிப்புணர்வு கொடுக்கணும். நம்முடைய மகல்லாக்களை இளைஞர்களை எப்படி உருவாக்கணும், பெண்களை எப்படி உருவாக்கணும், வாலிபர்களை எப்படி உருவாக்கணும், அதற்காக நம்ம என்னெல்லாம் முயற்சி செய்யணும். அங்க நடக்கிறது இங்க நடக்காததும் கிடையாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்க நடக்காம இருக்கணும், நம்ம முஸ்லிம் உம்மத்து பாதுகாக்கப்படணும்னா அடுத்த ஜெனரேஷன் வலிமையாக உருவாக்கப்படணும். எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாம, எதையும் பெருசா எதிர்க்காம, எல்லா நிலையிலையுமே நம்ம பொறுமையாக நிதானமாக நாம நம்மளை எப்படி கட்டமைச்சு கொள்ளணும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு யோசிக்கணும். கல்வி ரீதியாக எப்படி படிக்க வைக்கணும் பிள்ளைங்களை, பெண்களை எந்த துறைகள்ல உருவாக்கணும். உலக இன்பங்கள்ல மூழ்கி போன மக்களை மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். உலகத்தினுடைய இன்பங்கள்ல இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் மூழ்கி கிடக்குது. அதுதான் இங்க ப்ராப்ளம். ஒரு சில மக்கள் கவலைப்படுறாங்க, நம்முடைய அகாபிரீன்கள் கவலைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க, நிறைய துவா செய்யறாங்க. ஆனா உம்மத்து எப்படி இருக்கு இன்னைக்கு அப்படின்னா, ஒன்று இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்குது இளம் சமூகம், உலகத்தினுடைய ஆண்களும் சரி பெண்களும் சரி, அல்லது சமூகத்தை பத்தியோ மக்களை பத்தி எதை பத்தியுமே கேர் பண்றது இல்லை, யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு முஸ்லிம்களை 4 வகையா பிரிக்கிறாங்க. முஸ்லிம்களை 4 பகுதிகளாக பிரிச்சு பார்க்கிறாங்க. அப்படித்தான் இருக்கிறோம் நாங்க. முதல் வகை முஸ்லிம்கள் இருக்கிறாங்களே, அவங்க இக்னரன்ட் பீப்புள், இக்னரன்ட் முஸ்லிம்ஸ் அவங்க பேரு. இவங்க தான் உலகத்துல இந்தியாவில் 50% இருக்கிறாங்க. 50% முஸ்லிம் அவங்க தான் இக்னரன்ட் முஸ்லிம்ஸ். இன்னோசன்ட், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, பாவம். அவங்க அன்னாட காட்சிகள், அவங்க அன்னைக்கு சம்பாதிச்சு சாப்பிடுறதே பெரிய அக்கப்போம், பெரிய கஷ்டம். பால் வாங்கணும், கஷ்டப்படணும், குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், இப்படியே தான் அவங்களுக்கு மைண்ட் செட் இருக்கும். அவங்கள்ட்ட போய் சமூக மாற்றம், சமூகத்தை உருவாக்கணும் வாங்க அப்படின்னு அவங்களுக்கு புரியாது. இக்னரன்ட் பீப்புள் அவங்க. நீங்க என்னதான் எத்தனை தடவை தப்லீக்ல போய், எத்தனை தடவை வீட்டுக்கு போய், எத்தனை தடவை அழைப்பு கொடுத்தாலும் அந்த வர்றோம் அமைதியா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலைகள் அப்படித்தான். படிப்பு குறைவா இருக்கும், பொருளாதாரம் இருக்காது, புவர் பிலோ பாவர்ட்டி லைன்ல இருப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, சாப்பாட்டுக்கு இப்படித்தான் இருப்பாங்க அவங்க. தீன் அடிப்படை தீன் இருக்காது. நம்ம ஊர்ல எடுத்துக்குவோம், எத்தனையோ குடும்பங்கள் இருப்பாங்க, எத்தனையோ குடும்பங்கள். போன ஜும்மா என்னைய ஒரு இடத்துக்கு கூட்டி போனாங்க. சொல்றாங்க கிட்டத்தட்ட அங்க 70-80 குடும்பங்கள் இருக்கு. அந்த மக்களுடைய நிலைகள் அடிப்படை தீனே அந்த மக்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. இப்படி இந்தியாவில் 50% முஸ்லிம்ஸ் அப்படித்தான் இருக்கிறாங்க, இக்னரன்ட் முஸ்லிம்ஸ். அவங்களை குறை சொல்லி குற்றம் சொல்லி எல்லாம் ஒண்ணுமே பயன் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பெருசா ஒண்ணும் தெரியாது, சாப்பாட்டுக்கே வழி கஷ்டம். அன்னன்னைக்கு உழைச்சு அன்னன்னைக்கு கொண்டு போய் சேர்த்து அன்னன்னைக்கு மக்களை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதே பெரிய பாடா இருக்கும். அவங்கள போய் நம்ம சமூகத்துல வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து போராடுவோம், முயற்சி செய்வோம்னா ஒண்ணும் தெரியாது அவங்களுக்கு. இவங்க 50%. இப்ப நாம என்ன செய்யணுங்கிறத நான் சொல்றேன். 2வது வகையான முஸ்லிம்கள் இருப்பாங்க, அவங்க 20% முஸ்லிம்கள் இருக்காங்க. இவங்க என்ஜாய் பீப்புள், இவங்க பேரு என்ஜாய் முஸ்லிம். இவங்க எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. இவங்கள்ட்ட காசு பணம் இருக்கும், கொஞ்சம் படிப்பு இருக்கும், கொஞ்சம் நாலேஜ் எல்லாம் இருக்கும். ஆனா இவங்க சமூகத்தை பத்தி, மக்களை பத்தி, உம்மத்தை பத்தி, சமுதாயத்தை பத்தி எதை பத்தியும் அவங்களுக்கு கவலை இருக்காது. அதுல இளைஞர்கள் ட்ரக்ஸ் அடிப்பான், பெண்கள் எல்லாம் கலாச்சார மாற்றத்துக்குள்ள போயிடுவாங்க.
யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஆனா அவங்களை சந்திச்சுதான் ஆகணும், அவங்கள்ட்ட பேசிதான் ஆகணும். ஆனா அவங்க என்ன செய்வாங்க, லைஃப ஜாலியா கழிக்க மட்டும்தான் நடப்பாங்க, லைஃப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எத்தனை தடவை கூப்பிட்டு அந்த பயான் வர்றதுக்கே நசீப் இருக்காது. வந்தாதானே புரியும், வெளியே இருக்கும்போது எப்படி புரியும்? இங்க கிட்டத்தட்ட 1.5 லட்சம் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அப்ப எத்தனை பேருக்கு நம்ம சிந்தனைக்கு போய் சேருது, எத்தனை பேருக்கு நம்ம கருத்துக்கள் போய் போடுது? சமூகத்தின் உம்மத்து நடைகளை பத்தி யாரெல்லாம் பேசுவாங்க, அவங்க எல்லாம் பேசவே மாட்டாங்க. பார்த்தா கூட வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல பார்த்து தள்ளிட்டு போயிடுவாங்க, இப்படி தள்ளிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு பெருசா கவலை இருக்கா. இவங்க 20% முஸ்லிம்கள் இருக்காங்க இந்தியாவில். 3வது வகை முஸ்லிம்கள் இருக்காங்க. இவங்க நாலேஜபிள் முஸ்லிம்ஸ். டாக்டரா இருப்பாங்க, இன்ஜினியரா இருப்பாங்க, கொஞ்சம் வசதி படைத்த மக்கள், காசு பணம் இருக்கும், நல்ல இண்டஸ்ட்ரியல் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட பேசினா என்ன சொல்லுவாங்க, நம்ம சொல்லி யார் கேட்பா, யாரும் கேட்க மாட்டாங்க. இருக்கிற சொத்தை பாதுகாக்கணும், இருக்கிற நிறுவனத்தை பாதுகாக்கணும். இதை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு பெரிய போராட்டமா இருக்கும். அவங்க குடும்பங்கள்ல அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, இப்படியே தான் இருப்பாங்க. அவங்க சமூகத்துக்கு வந்து சமூகத்தை பத்தி யோசிச்சு சமூகத்தை மீட்டெடுக்கணுங்கிறத யோசிக்க மாட்டாங்க, யோசிக்க முடியாது. அவங்களுக்கு இருக்கிறத பாதுகாக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கும். இவங்க 20% முஸ்லீம்கள் இருக்காங்க இந்தியாவில். முதல்ல 50%, அதுக்கப்புறம் 20%. இக்னரண்ட் முஸ்லீம், ஒண்ணுமே தெரியாத முஸ்லீம் 50% இருக்கிறாங்க. 20% என்ஜாய் மட்டும்தான் பண்ணுவாங்க, ஜாலியா இருப்பாங்க. இவங்க 20% முஸ்லீம் இருக்காங்க. அடுத்த 20% முஸ்லீம் கவலைப்படுவாங்க, ஆனா பெருசா களத்துல இறங்கி செயல்பட மாட்டாங்க. கவலைப்படுவாங்க, டாக்டரா இருப்பாங்க, ஒரு கலெக்டரா இருப்பாங்க, இன்ஜினியரா இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டா, ஆமா முஸ்லீம் சமுதாயம் பெரிய பலகீனமா இருக்கு, நம்ம எல்லாம் ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும்னு சொல்லுவாங்க. சரி வாங்க ஒரு மீட்டிங்ல கலந்துக்கங்க, நம்ம ஒரு இளைஞர்களை ஒண்ணு சேர்ப்போம், அவங்களுக்கு கல்வி விழிப்புணர்வு கொடுப்போம், வாங்க கலந்துக்கன்னா வரமாட்டாங்க. நேரம் இல்லை, கொஞ்சம் வேலை இருக்கு, போயிடுவாங்க. அப்படித்தான் இருப்பாங்க. இந்த கடைசியில 10% முஸ்லிம்கள் இருக்காங்கல்ல, 100% கடைசி 10%, அவங்க தான் நம்மள மாதிரி எதையாவது பண்ணணும், எதையாவது பண்ணணும், எதையாவது பண்ணணும், எதையாவது பண்ணணும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுலயும் மீதி உள்ள 5% முஸ்லிம் தான் எதையாவது பண்ணுவாங்க. இது 5% முஸ்லிம்கள் சொல்லுவாங்க, ஆனா நேரம் கொடுக்க முடியாது. ஒரு மீட்டிங் வருவாங்க, 2 மீட்டிங், 3ஆம் மீட்டிங் வர மாட்டாங்க. இந்த மஹல்லால ஒரு நிஸ்வான் உருவாக்கணும், பெண்களுக்கான ஒரு பெரிய கல்வி கூடம் உருவாக்கணும் இங்க அப்படின்னா எத்தனை பேர் மஹல்லால வருவாங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் வருவாங்க? 10 பேர் வர்றது பெரிய கஷ்டம். என்ன ஆஜா, 10 பேர் வர்றதே பெரிய கஷ்டம். முத்தவல்லி சாரும் செக்ரட்டரியும் பேசி யோசிப்பாங்க, 10 பேரை கூப்பிடுவாங்க, வருவாங்க 10 பேர். அதுக்கப்புறம் பார்த்தா வரமாட்டாங்க. 2வது மீட்டிங், 3வது மீட்டிங் எல்லாம் நகர. சமூகம் கட்டமைக்கப்படணும்னா எல்லாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், எல்லாரும் யோசிக்கணும், எல்லாரும் நேரம் கொடுக்கணும். ரொம்ப நான் ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன், ஒருவேளை இந்த காலகட்டத்தில் அடுத்த 30 வருஷத்துல நம்ம இதை செய்யல, இதுக்கு நாங்க முயற்சி செய்யல, எங்களுடைய இளைஞர்களை, எங்களுடைய பெண்களை, எங்களுடைய வாலிபர்களை எல்லா நிலையிலும் வலிமையாக நம்ம உருவாக்கலன்னா அடுத்த 20-30 வருஷம் கழிச்சு நம்ம எல்லாம் பிள்ளைங்கள்லாம் அடிமைகளா தான் இந்தியாவில் இருப்பாங்க. மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்க என்ன வேணாலும் யோசிச்சு பாருங்க. எல்லா நிலையிலும் நாம நம்மள ஸ்ட்ராங் செய்ய முயற்சி செய்யணும். மத்தவங்களை குறை சொல்லி எந்த புண்ணியமும் இல்லை. அந்த அரசு சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு சொல்லி எந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது நம்மளால. நாம என்ன செய்யணும்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை தான் நமக்கு முன்மாதிரி. எத்தனை பேர் எதிர்த்தாங்க, மக்காவை எதிர்த்துச்சு, ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயே திறக்கல. 13 வருஷம் அமைதியா தன் வேலையை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 13 வருஷம் அப்படியே அமைதியா. அபூஜஹல், அபூலஹப், அங்க இங்க எல்லாம் எங்க பார்த்தாலும் பிரச்சனை, அடி உத எல்லாம் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயே திறக்கல, அமைதியா இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க, ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும். ஆனால் மக்களை வலுப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. சஹாபாக்களுடைய ஈமான வலுப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த 70-80 சஹாபாக்கள் மிகப்பெரிய வலிமையா இருந்தாங்க. எப்ப ஹிஜ்ரத் சொல்லப்பட்டுச்சோ, ஹிஜ்ரத்துக்கு போனாங்களோ, அல்லாஹ் தஆலா அடுத்த 10 வருஷத்துல ஒரு பெரும் மாற்றத்தை உலகத்துல ஏற்படுத்தினார். ஆனா அதுவரையும் தியாகம் செய்யக்கூடிய, நிதானமாக பொறுமையாக நாம நம்மளை வலிமைப்படுத்த வேண்டிய பொறுப்பு. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில பங்கு பெறணும், அசைக்க முடியாத சக்தியாக நம்ம மாறணும். நல்ல பிசினஸ் பண்ணணும், நல்ல வியாபாரம் செய்யணும், நேர்மையாக நல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கணும். ஈமானிய உணர்வை ஒவ்வொரு குழந்தைகளையும் மஸ்ஜிதுகளோட இணைக்கணும், ஒவ்வொரு குழந்தைகளையும் குர்ஆனோட இணைக்கணும், ஒவ்வொரு குழந்தைகளையும் ஈமானிய முஹப்பத்தோடு, நபியினுடைய முஹப்பத்தோடு இணைக்கணும். அதெல்லாம் சும்மா வெறுமன கனவு கண்டா பயான் பேச நடக்காது. அதுக்கு உழைக்கணும், முயற்சி செய்யணும், தியாகம் செய்யணும். ஒவ்வொரு மஹல்லாக்களும், அங்க இருக்கக்கூடிய மஹல்லாவுடைய மக்கள் ஒன்று சேருங்க, யோசி நம்ம என்ன செய்யலாம்.
மஹல்லால எவ்வளவு டிராப் அவுட்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளவு படிக்காம இருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க, இவங்களை எப்படி மேம்படுத்த போறோம் அப்படிங்கிறத உட்கார்ந்து ஒவ்வொரு மஹல்லாக்களும் யோசிக்கணும். அதுதான் தீர்வு. அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது கொஞ்சோடு கவலையும் கொஞ்சோடு முயற்சியும் தான். பெரும் பெரும் சாதனைகளை நம்ம செய்ய முடியாது, செய்ய வேணாம். அந்தந்த மஹல்லாக்கள் நம்ம இளைஞர்களை, நம்ம பெண்களை, நம்ம குழந்தைகளை மஸ்ஜிதுகளோடு குர்ஆனோடு நல்ல படிப்பை கொடுத்து, நல்ல ஆர்வத்தை கொடுத்து, நல்ல எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கறது எப்படி செய்யலாம், என்ன படிக்கிற இந்த மஹல்லாவில இருந்து அடுத்த 3 வருஷத்துல இத்தனை டாக்டர்ஸ் உருவாக்கணும், இத்தனை டீச்சர்ஸ் உருவாக்கணும், இத்தனை உலமாக்கள், இத்தனை முஃப்திகள் உருவாக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு மஹல்லாக்களும் திட்டமிடணும். திட்டமிட்டாதான் மாற்றங்கள். திட்டமே இல்லாம சும்மா சின்ன சின்ன வாட்ஸ்அப் பேஸ்புக்ல பார்த்துட்டு உடனே ஆதங்கப்பட்டு வருத்தப்பட்டு சமூகம் இப்படி போயிடுச்சு, நம்ம எல்லாரும் வருத்தப்படுவோம். அதுக்கு என்ன தீர்வு? தீர்வு என்ன? அல்லாஹ்ட்ட கேட்கணும். எல்லா மூத்த உலமாக்களும் ரொம்ப வருத்தப்படுறாங்க சமூகத்தில். இன்னைக்கு இந்தியா உலகத்தினுடைய அறிவு பொக்கிஷம். இந்தியா உலகத்தினுடைய அறிவு பொக்கிஷம். இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு, எல்லா குடும்பங்களுக்கும் இருக்கு. குடும்பங்களை வலிமைப்படுத்தணும். குறிப்பாக பெண்களின் மீது ரொம்ப கவனம் வைங்க. அவங்கதான் நம்முடைய வருங்கால சந்ததிகளை, குழந்தைகளை வலிமையாக உருவாக்கக்கூடியவங்க. அதன் அடிப்படையில் நம்ம குடும்பத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வகுப்பினுடைய நோக்கமே. அதுதான் இஸ்லாமிய குடும்பங்கள் ஈமான பின்பற்றக்கூடியவங்களாக இருக்கணும். யோசிச்சு பாருங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், திரும்ப நான் சொல்றேன். இந்த சம்பவத்தை நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். நான் ஒரு தடவை ஜார்க்கன் போகும்போது ஒரு கிறிஸ்துவ மிஷனரி கிறிஸ்துவருடைய வீட்டில் தங்கியிருந்தேன். அந்த பெண்மணி, அந்த கணவர், அந்த குழந்தைகளை எப்படி பாதுகாத்து வளர்க்குறாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்க எப்படி சாப்பிடுறாங்க? 8 மணி 8:30 ஆச்சு. அந்த அம்மா என்ன செஞ்சு தன் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து 7:45 சாப்பாடு, 3 பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து 7:45 சாப்பாடு. அந்த அம்மா ஒர்க் பண்ணுது. அந்த அம்மாவும் கவர்மெண்ட் அபிஷியல். 7:45 சாப்பாடு கொடுத்து 8:15 ரூமுக்குள்ள கூட்டு போய் படுத்து தூங்க வைக்கணும். நான் கேட்டேன் என் ஃப்ரெண்டுகிட்ட, பிரதர் சிஸ்டர் உள்ள போயிட்டாங்க, நம்ம இன்னும் சாப்பிடலன்னு கேட்டேன். அவர் சொன்னா, இல்ல அஹ்மத், எங்க வீட்டுடைய ரூல்ஸ் என்னன்னா 7:45 குழந்தைங்க சாப்பிடணும், 8 மணிக்கெல்லாம் படுத்தணும், போய் 8:15 தூங்கிடுவாங்க. என் மனைவி உள்ள போயிருப்பாங்க, தூங்க வச்சுட்டு தான் வெளியே வருவாங்க. 8:15 அந்த லேடி வர்றாங்க, வெளியே வர்றாங்க. பிள்ளைங்க 3 பேரும் தூங்கிட்டாங்க உள்ள ரூம்ல. காலைல 4 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க, எல்லாருமே எழுந்துருவோம் 4 மணிக்கு. என் புள்ள முதல் பையன் 8வது படிக்கிறான். அவன் சிவில் சர்வீஸுக்காக ப்ரிப்பேர் பண்றான் இப்பல இருந்து, யூபிஎஸ்சிக்காக. 2வது மகள் அவ 6வது தான் படிக்கிறான், ஐஐடிக்காக ப்ரிப்பரேஷன், JEE படிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்றான். 3வது சின்ன குழந்தை, அது 2வது 3வது படிக்குது அந்த புள்ள. அது லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்து பிராக்டிஸ் பண்ணுமா, மொழி வளத்தை டெவலப் பண்றது. ஒரு சமூக கட்டமைப்பு இப்படித்தான் உருவாக்கப்படும். மாற்றம் என்பது குடும்பங்கள்ல இருந்து வரும். நம்ம வீட்டுல எத்தனை மணிக்கு படுக்கிறோம்? நம்ம எல்லாரும் யோசிச்சு பாருங்க. பெண்கள் யோசிச்சு எத்தனை மணிக்கு படுக்கிறோம்? நம்ம வீட்டுல எத்தனை மணிக்கு படுக்கிறோம்? 10 மணி, 11 மணி, 12 மணிக்கு படுக்கிறோம். 12 மணிக்கு. காலைல புள்ள எத்தனை மணிக்கு எழுந்திருக்கும்? அவங்க உட்கார்ந்து சாப்பிடுறது. நான் நம்ம உலகத்திலேயே ஒரு நேர்மையான, உண்மையான, எல்லாத்துக்கும் வழிகாட்டியான மார்க்கம் இஸ்லாம். நம்ம எப்படி சாப்பிடுறோம் வீட்டுல? எல்லாரும் மனதில் கை வச்சு பாருங்க. பெண்கள் யோசிச்சு பாருங்க, எப்படி சாப்பிடுறோம். அந்த மாதிரி சமைக்கும். என்னைக்காவது வீட்டுல சுப்ரா விரிச்சு எல்லாரும் உட்காந்து துவாவை சொல்லி கூட சாப்பிடுறோமா? யார் வீட்டுல சாப்பிடுறோம்? அந்த புள்ள தோசை வாங்கி இந்த புள்ள இங்க உட்காந்துருக்கும், கட்டில்ல. இன்னொரு தோசையை வாங்கி இன்னொரு புள்ள சோஃபால உட்காந்துருக்கும். இவர் போன் பார்த்துக்கிட்டே, டிவி பார்த்துட்டே சாப்பிடுவார் மாப்பிள்ள. அந்த மாதிரி தோசையை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகும். இப்படிதான் நடக்குது நம்ம வீட்டுல. சூப்பரா விரிச்சு எல்லாரும் உட்கார்ந்து குழந்தைகளுக்கு அந்த சாப்பாடு எப்படி வந்துச்சு, அல்லாஹ் அந்த சாப்பாடை எப்படி கொடுத்தான், நபி அப்படித்தான் நம்ம கத்துக் கொடுத்தாங்க. ஆனா பின்பற்றலையே நம்ம. எதையும் பின்பற்ற எப்படி சமூக மாற்றம் ஏற்படும்? சமூக வளர்ச்சி எப்படி ஏற்படும்? சமூக கட்டமைப்பை எப்படி உருவாக்க முடியும்? நம்மளால உருவாக்க முடியாது. குடும்பங்களை கொண்டுதான் ஒரு சமூகம் வலுவாக மாறும். இஸ்லாமிய குடும்பங்கள் மீது ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. பெண்களுக்கு மாதாந்திர வகுப்புகள் தொடர்படியா எல்லா மஹல்லாக்களையும் நடத்தணும். குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கணும், குழந்தைகளை என்ன துறைகள்ல உருவாக்க போறீங்க, கணவர் மனநிலைகள் எப்படி இருக்கு, உங்க ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் ஒவ்வொரு மஹல்லாக்களும் மாதம் உள்ள பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆரம்பத்துல உடனே வந்துட மாட்டாங்க, கூப்பிட்டோன்னே எல்லா பெண்களும் வந்து கலந்துக்க மாட்டாங்க.
ஆனா இதற்கு உண்டான முயற்சிகள் மஹல்லாக்கள் எடுத்தே தீரணும். இதை நம்ம எடுக்கல, இதை நம்ம செய்யலன்னா மற்ற இடத்துல என்ன நடக்குதோ அது ரொம்ப காலம் ஆகாது. நம்ம ஊர்ல நடக்கிறது, நம்ம இங்க நடக்கிறது 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் யோசிச்சு பார்த்தா. தப்பு செய்யறவங்க எல்லாத்தையும் திட்டமிட்டு தப்பு செய்யறாங்க. தப்பு செய்யறவங்க பிளானோட தொடர்படியாக பயணிக்கிறாங்க. உண்மையில இருக்கிற நாம, ஹக்குல இருக்கிற நாம, நபியை பின்பற்றக்கூடியவங்க நாம, நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, குர்ஆன் இருக்குது, உலமாக்கள் இவ்வளவு இருந்து நம்ம ஏன் பின்தங்கி போறோம்? ஏன் இவ்வளவு பலகீனமாறோம்? யோசிச்சு பாருங்க. இந்த ஃபைசல் பாய், அவர் ஃபைசல் என்ற பேசிக்கிட்டு இருந்தார். அவுரங்காபாத் போனீங்க? அவுரங்காபாத்தா போனீங்க? ஃபைசல் பாய் இந்த ஊர் போனீங்க? அவுரங்காபாத் அவரு அவங்க பிள்ளைக்காக போயிருக்காரு, ஒரு சென்டருக்காக, எஜுகேஷனுக்காக. எனக்கு சொல்லும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த அவுரங்காபாத்ல கிட்டத்தட்ட எத்தனை முஸ்லிம்கள் இருப்பாங்க? 7 லட்சம் முஸ்லிம்கள் இருக்காங்க. 7 லட்சம் முஸ்லிம்கள் அவுரங்காபாத்ல. ஆனா மொத்த இஸ்லாமிக் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் 2 தான். 2 ஸ்கூல் தான். 2 ஸ்கூல். அப்ப அந்த அந்த பகுதியினுடைய திட்டம் தான் என்ன? யோசிச்சு பாருங்க. இந்த மக்களுக்கு தெரியலையா, இல்ல யாரும் வழிகாட்டலையா, இல்ல யாரும் சொல்லலையா? யோசிச்சு பாருங்க. இப்படியே இருந்தோம்னா என்ன நடக்கும்? பலகீனப்படுவாங்க, அமுக்கப்பட்டுருவோம், காணா போயிடும். அப்ப அந்த நிலை நமக்கு வரக்கூடாதுன்னா, நம்ம ஊர்ல அப்படி இல்லை. தமிழகத்துல நம்முடைய உலமாக்கள், இங்க இருக்கக்கூடிய உலமாக்களுடைய பெரிய தியாகம், இங்க இருக்கக்கூடிய மூத்தவங்களுடைய பெரிய தியாகத்தின் காரணமாக இங்க பல விஷயங்கள் நடக்குது. மொத்த யூபியில இருக்கக்கூடிய இஸ்லாமிக் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் சென்னையில மட்டுமே இருக்குதான். சென்னையில மட்டுமே அவ்வளவு பெரிய பள்ளிக்கூடங்கள், அவ்வளவு நிலையங்கள் இருக்கு. இப்ப நாங்க வருங்கால சந்ததிகளை நல்ல முறையில உருவாக்க முயற்சிக்கிறோம். நல்ல முறையில உங்க ஊர் சிறந்த ஒரு நிறைய உலமாக்கள் உள்ள, கவலையான உலமாக்கள், தியாகம் செய்யக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிற ஊர் இருக்கலாம். இதை வலிமைப்படுத்த வேண்டிய பொறுப்பு, தமிழகத்தை வலிமைப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நான் கேரளா மட்டும் சொல்லல, நான் முழு தமிழகத்தையும் சொல்றேன். அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு எங்க இருக்குன்னா குடும்பங்கள்ல இருந்தா இருக்கு, ஃபேமிலியில தான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. பேசிக்கிட்டே இருந்தா மாற்ற முடியாது. அப்ப அந்தந்த குடும்பங்கள் நம்ம குடும்பங்களை எப்படி வலிமையாக வச்சுக்கணும், எப்படி டெவலப் செய்யணும், அதுல ஒரு கணவனுடைய பொறுப்பு என்ன, ஒரு மனைவியுடைய பொறுப்பு என்ன, இந்த பாடம் அதுக்கு தான் கொடுக்குது. இந்த பாடத்தினுடைய நோக்கமே என்னன்னா, அடுத்த 10 வருஷத்துல நம்முடைய சமுதாயம் வலிமையாக மாறணும்னா ஒவ்வொரு குடும்பங்களும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை, அந்த பொறுப்புகளை, அந்த கடமைகளை, அந்த டியூட்டிஸ விளங்கி செயல்படணும். திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையை தாந்தோண்டித்தனமாக நம்ம பாட்டுக்கும் ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், படம் பார்க்கணும், போன் பார்க்கணும், சோசியல் மீடியால இருக்கணும், இப்படியே வாழ்ந்துட்டே இருந்துட்டோம்னா, திரும்ப சொல்றேன், நம்ம குழந்தைகளுடைய குழந்தைகள்லாம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவாங்க. நம்ம நினைப்பதை விட மோசமான நிலை உண்டாயிடும். நான் பயமுறுத்தல, நான் பிராக்டிக்கலா ஆக்சுவலா சொல்றேன், ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன். இப்ப நம்ம பேச வேண்டியதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி பேசிக்க வேண்டியது பேசல, 50 வருஷம் கழிச்சு பேசுறோம். நம்ம இப்பயாவது நம்ம சுதாரிச்சுக்கணும், இப்பயாவது நாம நம்மளை வலுப்படுத்திக்கணும், இப்பயாவது நம்ம குழந்தைகளை திட்டமிட்டு உருவாக்கணும், ஈமானிய பலத்தை கொடுக்கணும். ஈமானிய பலம், வெறுமன அறிவு பத்தாது, படிக்க வச்சா பத்தாது, வெறுமன சம்பாத்தியம் பத்தாது, வெறுமன சோசியல் டெவலப்மெண்ட் பத்தாது, அது ஈமானிய உணர்வுள்ள வளர்ச்சியா இருக்கணும். அல்லாஹுடைய இணைப்பு, நபியினுடைய தொடர்பு, குர்ஆனுடைய தொடர்பு, அதை கொண்டுதான் ஒரு வலிமையான சமூகம் மாற முடியும். இங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இதை எடுத்தா அதை எடுக்கிறது இல்லை, அதை எடுத்தா இதை எடுக்கிறது இல்லை, இதை எடுத்தா இதை எடுக்கிறது இல்லை, ஒன்னை விட்டு ஒன்ன செய்யறது. எல்லாரும் படிக்கணும் போறது, ஒரு பேரும் குர்ஆன் தெரியுமா, படிக்கணும் போறது. வாழ்க்கைனா என்ன, அடிப்படைனா என்ன, ஈமான்னா என்ன, நம்ம எதுக்கு படைக்கப்பட்டோம், அந்த நோக்கம் தெரிகிறது இல்லை. ஒரு பக்கத்து சம்பாதிக்கணும்னு போய் பிள்ளைங்களை படிக்க வைக்காம விட்டுறது. அப்ப எதுலையாவது உள்ள பேலன்ஸ் இல்லாம போயிடக்கூடாது, நம்ம பேலன்ஸா உருவாக்கணும். அப்ப அந்த குடும்பங்கள் இதுக்கு பொறுப்பெடுக்கணும். அப்ப ஒரு மனைவியினுடைய குணம் எப்படி இருக்கணும் வீடுகள்ல, ஒரு மனைவி வீட்டுல எப்படி இருக்கணும்? முதலாவதாக அந்த மனைவி அன்பாக நடந்து கொள்ளணும், வீட்டுல உள்ள எல்லாத்தையும் நேசிக்கணும். கணவன், குழந்தைகள், மாமனார், மாமியார், வீட்டுல யாரார் இருக்காங்களோ அவங்களை அன்பு கொள்ளுது. ஒரு பெண்மணி நினைத்தால் ஒரு சமூகத்தை மாற்ற முடியும். அது அதிகாரத்தால் மாற்ற முடியாது, வெறுப்புணர்வால் மாற்ற முடியாது, திட்டுவதால் சபிப்பதால் மாற்ற முடியாது, அன்பால் தான் மாற்ற முடியும். ஒரு மனைவியினுடைய மிகப்பெரிய பொறுப்பு, குடும்பத்துல ஒரு பெண்மணி அங்க இருக்கிறாங்கன்னா அந்த பெண்மணியுடைய அன்பு
அழகான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், சிரித்த முகம், இதை கொண்டுதான் அந்த குடும்பத்தை பண்படுத்த முடியும். எப்ப பார்த்தாலும் மூஞ்சியை சுருக்கிக்கிட்டே இருந்தோம்னா அந்த குடும்பம் விளங்காது. ஒரு பெண்மணி சிரித்த முகமாக இருக்கணும். வீட்டுல கணவன்கிட்ட, குழந்தைகள்கிட்ட இருக்கும் பிரச்சனை இருக்கும், கஷ்டம் இருக்கும், சின்ன சின்ன சண்டைகள் வரும். இதெல்லாம் வரத்தான் செய்யும். எந்த குடும்பத்துல இல்லை, எல்லா குடும்பத்திலும் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் பிராக்டிக்கல், யதார்த்தம். ஆனா ஒரு பெண்மணி அதை ஹேண்டில் பண்ண தெரியும். எப்படி ஹேண்டில் பண்ண? அன்பால ஹேண்டில் பண்ணணும், சிரித்து ஹேண்டில் பண்ணணும். கென்சனாயி கத்தி திட்டி ஒன்றும் செய்ய முடியாது. ஆணுக்கு அந்த பக்குவம் இருக்காது. ஆணுடைய அடிப்படை வேகம், பெண்ணுடைய அடிப்படை விவேகம். இது ரெண்டும் ஒண்ணு சேரும். வேகம் விவேகம். கேமத்துல விவேகத்துக்கு என்ன சொல்லுவாங்க? விவேகம்னா தெரியுதா? ஸ்பீடு. விவேகம்னா என்ன? உருதுல கேவல் விவேகம் ஆயிஸ்தாவா? ஆயிஸ்தானா மெதுவா நிதானமா பெண்கள் செயல்படணும், ஆண்கள் கொஞ்சம் வேகமா செயல்படணும். அப்பதான் அந்த குடும்பம் சரியாக இருக்கும். அப்ப எப்பயுமே ஒரு பெண்மணி குடும்பத்துல அன்பாக நடந்து கொள்ளணும், அன்பை வெளிப்படுத்தணும், மிக முக்கியமான அனுசரிக்கணும், அனுசரிச்சு போகணும். ரெண்டாவது பணிவு. ஒரு கணவனிடத்துல ஒரு பெண்மணி பணிவாக நடந்து கொள்ளணும். பணிவுனா பொலைட்னு அர்த்தம். பொலைட் அன்பா. அன்புனா என்னன்னா வார்த்தைகளால் சொல்றது அன்பு. பணிவுங்கிறது உடல் நயத்தால் செய்யறது, அதுதான் பணிவு. உடல் நயம்னு சொல்லுவாங்க. கணவனுக்கு முன்னாடி ஒரு பெண் பணிவா நடந்து கொள்றது. அது அடிமைத்தனம் அல்ல. திரும்ப சொல்றேன், இந்த உலகம் என்ன செஞ்சிருச்சு, இந்த டெக்னாலஜி எல்லாம் சேர்ந்து சோசியல் மீடியா எல்லாம் பணிவு அடிமைத்தனம்னு சொல்றது. பணிவு அடிமைத்தனம் கிடையாது. இஸ்லாத்துல அடிமைத்தனம் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் விட்டு கொடுத்தல் அடிமைத்தனம் கிடையாது. பரவாயில்லப்பா, பாத்துக்கலாம்ப்பா, நீ சொல்றதை நான் கேட்டுக்கிறேன்ப்பா, அப்படி சொல்றது தப்பு ஒண்ணு கிடையாது. ஒரு பெண் வேகமா பேசும்போது ஆண் சரிப்பா பார்த்து பண்ணிக்கிறேன், மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றது அடிமைத்தனம் அல்ல. அந்த பெண்ணிட்டு அந்த ஆண் அந்த நேரத்துல பணிவா நடந்து கொள்ளணும். அதே போலதான் ஒரு பெண் ஆணிடத்துல பணிவா நடந்து கொள்ளணும். நான் யார் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமான்னு பேசிட்டா முடிஞ்சு போச்சு குடும்பம். அப்படி சொல்லக்கூடாது. ரெண்டாவது பணிவு. மூணாவது காதல். ஓகே, அந்த அன்பு வார்த்தைகளால் வெளியாகும். அஃபெக்ஷன். பக்கத்துல உட்காரணும், சாப்பாடு ஊட்டி விடணும், தோல் மேல கை போடணும், இதெல்லாம் இருக்கணும் லைஃப்ல. இதெல்லாம் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறையை எடுத்து ஹதீஸ்ல படிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். உலமாக்கள் பாடம் எடுக்கும் போது தரிசுல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இப்படி எல்லாம் இருந்தாங்களா? இப்படி எல்லாமே இருந்தாங்க. மனைவி கிட்ட, மனைவிக்கு ஊட்டி விடுறது, ஒன்னா சேர்ந்து குடிக்கிறது, எப்படி எல்லாம் இருந்தாங்க. ஆச்சரியமா இருக்கும் பாடம் கேட்கும் போது. எப்படி நம்ம எல்லாம் இதை சிரிச்சுக்கிறோம். ஆனா எப்ப அந்நியம், இன்பம், சந்தோஷம் லைஃப்ல ஒரு வாழ்க்கை முறை சந்தோஷமா எப்ப ஏற்படும், அதுல அந்த லைஃப்ல லவ் இருக்கணும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு விரும்புனாங்க. கதீஜா அம்மையார் மூத்தவங்க, ஆனா கணவரோட எப்படி அன்பா நடந்து கொண்டாங்க. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு எப்படி நடந்து கொண்டாங்க. எவ்வளவு காதல், எவ்வளவு அன்பு, எவ்வளவு விட்டு கொடுத்தல், எவ்வளவு நயமான வாழ்க்கை முறை. இதெல்லாம் குழந்தைங்க குடும்பத்துல பார்க்கணும். அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க, சிரிச்சு பேசுறாங்க. இப்ப நாம எப்படி இருக்கணும்? அது எல்லாமே அல்லாஹ்வுக்காக இருக்கணும். எதை செஞ்சாலும் அல்லாஹ்வோட இணைச்சோம், நபியோட இணைக்கணும், குர்ஆனோட இணைக்கணும். நாலாவது குணம் நம்பிக்கை. ஒரு பெண்மணிக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் கணவன்கிட்ட இருக்கும்போது ட்ரஸ்ட்வொர்த்தி, நம்பிக்கை. ஒரு பெண்மணி கணவன்கிட்ட நம்பிக்கையை வெளிப்படுத்தணும். நீ கவலைப்படாத, உன் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன், உன் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், உன்னுடைய காசு பணத்தை நான் பாத்துக்கிறேன், என்னை நம்பி நீ எங்க வேணாலும் போலாம், நான் ஒருபோதும் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பெண்களுக்கு இருக்கணும். கணவனை நேசிச்சா அது வெளியாகும். அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தணும். அஞ்சாவது குணம் இரக்கம் இருக்கணும். சில நேரங்கள்ல ஆண்கள் கஷ்டப்படுவாங்க. ஸ்கூல் ஃபீஸ் நாளைக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சாதாரண பெண்கள் சொல்லுவாங்க, நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், 25,000 ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராது ஆம்பளைக்கு. எப்படிரா கட்டுறது, யார்கிட்ட கேட்கறது, எங்க போறது, யார்கிட்ட வாங்குறது. அந்த புள்ள அடுத்த நாள் கேட்கும், அத்தா எல்லா பிள்ளையும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுச்சு, நான் மட்டும் கட்டல அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆணுக்கு வலிக்கும். தன் புள்ள எல்லாரும் கட்டிட்டாங்க, நான் மட்டும் கட்டலத்தா, மேடம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆணால வலி தாங்க முடியாது, வலிக்கும் அந்த ஆணுக்கு. என் புள்ள இப்படி கேட்குது என்கிட்ட. பெண்கள் அப்படிங்கிறவங்க தோசை மாதிரி, தோசை ஊத்துறோம்ல, தோசை மாதிரி கண்ணுக்கு தெரியும்.
ஆம்பளைங்க தோசை சட்டி மாதிரி சூடா இருக்கும், வெளியே தெரியாது, கொதிக்கும், அது வெளியே தெரியவே தெரியாது. ஒரு பெண் என்ன செய்யணும், ஒரு ஆணுட்ட இரக்கமா நடந்துக்கணும். அந்த நேரத்துல பரவாயில்ல, முயற்சி செய்வோம், நாளைக்கு ஏதாவது பார்ப்போம், பரவாயில்ல, நச்சரிச்சு அவங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது. ஓகே, அந்த ஒரு நச்சரிப்பு இல்லாம ஒரு வார்த்தைகள் இருக்கணும். நாளைக்கு பண்ணிக்கலாமா, இருக்குதா, என்ன பண்ணிக்கலாம், எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசணும் ஒரு பெண்மணி. கொஞ்சம் ஆண் இல்லாத போது வெறுப்படைவான், கோவம் கத்துவான், அவன்கிட்ட கையில காசு இருக்காது, என்ன செய்யறது, வெறுப்பை யார்கிட்ட போய் காட்டுறது, மனைவிட்ட தான் காட்ட மாட்டேன், கோவத்தை போய் யார்ட்டையும் காட்ட முடியாது, மனைவிட்ட காட்டிடுவாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி என்ன செய்யணும், பரவாயில்ல, எனக்கு தெரியுது உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது, நம்ம வேற மாதிரி ஒரு முயற்சி செய்வோம், இந்த மாதிரி முயற்சி செய்வோம், இந்த ஃபீஸை இவ்வளவு பாதி கட்டுவோம், ஸ்கூல்ல பேசுவோம் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைகள் இருக்குல்ல, அது ஆணுக்கு மன நிம்மதியை. அந்த இரக்கம் ஒரு பெண்மணிட்ட இருந்து வெளியாகும். அந்த பெண்மணி இறக்கப்படணும் கணவன் மீது. இந்த லைஃப தான் சமுதாயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இதெல்லாம் இல்லாததுனாலதான் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை, வெறுப்பு. அந்த வெறுப்பின் காரணமாக குழந்தைகள் சரியா உருவாக்கப்படல சமுதாயத்துல. இந்த குழந்தைகள் சரியா உருவாக்கப்படாம யாரு எப்படி வாழ்றது, என்ன செய்யறது, எப்படி உருவாகணும் எதுவுமே தெரியாம என்ன செஞ்சாங்க, அந்த குழந்தைகள் ஒண்ணுமே படிக்க முடியாம மனநிலை பாதிக்கப்பட்டு, மனநிலை என்ன, படிப்பு வராம, நாலேஜ் குறைஞ்சு, என்ன செய்யணும்னு தெரியாம, எதை நோக்கி பயணிக்கணும்னு தெரியாம, அது ஒரு பக்கத்து போகட்டு, அத்தம்மா ஒரு பக்கத்து, லைஃபே பாதிப்படையும். அப்ப கணவன் மனைவி என்ன செய்யணும், ஒரு சரியான முடிவெடுத்து பிள்ளைகிட்ட, அத்தா இப்படி செய்யணும்தா, இப்படி பண்ணா நல்லா இருக்கும்தா, இப்படி பண்ணா நல்லா இருக்கும்தா, நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம்தா அப்படின்னு குடும்பத்துல உட்கார்ந்து மஷூரா செய்யணும். எத்தனை பேர் குடும்பத்துல மஷூரா செய்யறோம்? குடும்பங்கள்ல மஷூரா செய்யணும், வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை. வீட்டு கணக்கு என்ன, வீட்டு எவ்வளவு செலவு வந்திருக்குது, பிள்ளைங்களுக்கு சொல்லணும், அத்தா எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு பிள்ளைங்களுக்கு சொல்லணும். இங்க பெண்கள் சொல்றதே இல்லை, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, இல்லன்னா அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்தாம இருக்கிறது. அவன் என்ன செய்யறான், அத்தா கஷ்டப்படுவாரு, திடீர்னு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடு, நான் வியாபாரம் செய்ய போறேன், 10 லட்சம் ரூபாய் அந்த பைக் வாங்கி, காரை வாங்கி கொடு, 2 லட்சம் ரூபாய்க்கு அந்த போனை வாங்கி கொடுன்னு கேட்கறது. மயன் சாப்பிட மாட்டேன், அதை பண்ண மாட்டேன். அப்ப வாழ்க்கையை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, குடும்பங்களை சொல்லிக் கொடுங்க. பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ஏன் இந்தியா வளரல அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆய்வு என்ன சொல்றான், ஜப்பான்ல, சைனால, வளர்ந்த நாடுகள் எல்லாம் 7வதுலயே பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுக்குறான். பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், அந்த ஊருடைய பொருட்கள், தக்காளி எவ்வளவு, கத்திரிக்காய் எவ்வளவு, முள்ளங்கி எவ்வளவு, கறி எவ்வளவு, 1 கிலோ கறி எவ்வளவு, ஆட்டுக்கறி எவ்வளவு, 1 கிலோ மாட்டுக்கறி எவ்வளவு, கோழிக்கறி எவ்வளவு, எல்லாத்தையும் 7 வயசு 8 வயசு குழந்தைக்கு பாடம் எடுக்கிறான் வளர்ந்த நாடுகள்லாம். தட் இஸ் கால்ட் பைனான்சியல் மேனேஜ்மெண்ட். இங்க நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த பசங்க கூப்பிட்டு கேளுங்க, என்ன தக்காளி 1 கிலோ எவ்வளவு, 1 கிலோ தக்காளிக்கு எத்தனை பேர் சமைக்கலாம் தெரியாது, ஆனா அவங்க பாடம் எடுக்கிறான். அதனாலதான் அவன் சிறு வயதிலேயே வளர்ச்சி முதிர்ந்து சரியான கட்டமைப்புல உருவாக்கப்படுறான். நான் சமீபத்தில் சிங்கப்பூர் போயிட்டு அங்க உள்ள பள்ளிகள்ல பாடத்தை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு போனேன். சிங்கப்பூர்ல ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 7 வயசு 8 வயசுக்கு பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் நடத்துற பாடம். ஒவ்வொரு பொருளும் எங்க இருந்து வருது, நம்ம நாட்டுக்கு, நம்ம நாட்டுல எந்த வளமும் இல்ல, வெளியே இருந்துதான் எல்லாம் வருது, நம்ம நாடை எப்படி வலுப்படுத்தணும் சொல்றான். 8 வயசு 7 வயசு 6வது 7வது 4வது 5வது படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாடம் எடுக்கிறான். என்னைக்காவது நம்ம பிள்ளைங்கள்ட்ட இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பத்தி கேளுங்க, ஒண்ணுமே தெரியாது. இந்தியா பொருளாதாரம்னா என்ன அப்படின்னா என்னன்னு கேட்பான், பொருளாதாரம்னா என்னன்னு கேட்பான் நம்ம பசங்க. இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் சொன்னாதான் நாம் ஒரு வலுவான சமூகமாக மாற முடியும். இப்ப இது ஒவ்வொரு மகல்லாக்களும், நான் சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கலாம், நான் பேசுறது உங்களுக்கு ஒரு ஓவரா கூட தெரியலாம். ஆனா இது நம்ம நடத்தல, இதை நாங்க பண்ணல அப்படின்னா அடுத்த 20-30 வருஷத்துல பெரிய பாதிப்புகள் உண்டாக்கிடுவோம். இன்னும் பலகீனமாயிருவோம். அப்புறம் பலகீனமான பிறகு பலமாக முடியாது, ரொம்ப கஷ்டப்படணும். ஒரு அளவுதான் நம்ம ஒரு குழி தோன்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழி ஒரு அளவு இருந்தா எப்படியாவது மேல ஏறி வெளியே வந்துடலாம். அகல பாதாளத்துக்குள்ள மாட்டிக்கிட்டா வெளியே வர முடியாது, ரொம்ப கஷ்டமாயிருக்கும். நிறைய பேரு உயிரை கொடுத்தா வெளியே வரணும், அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இப்ப நம்ம நல்லா இருக்கும் போதே நம்ம நல்லா ஆயிரணும். தமிழ்நாடு நல்லா தான் இருக்குது, சவுத் இந்தியா எப்பயுமே நல்லா தான் இருக்குது. அதை வலுப்படுத்தணும். நார்த் மக்களை அவங்களுக்கு துவா செய்யணும், அவங்களை இங்க வர வைக்கணும், அவங்களோட பேசணும். அங்க உள்ள வளர்ச்சிக்காக நம்ம என்ன செய்யணும்? ஒரு காலத்துல அங்க இருந்து இஸ்லாம் இங்க வந்துச்சு, மிகப்பெரிய தியாகிகள் அவங்க எல்லாம், மிகப்பெரிய தியாகிகள், மிகப்பெரிய தியாகத்தின் அடிப்படையில் இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டுச்சு.
இப்ப இன்னைக்கு நாம சில பெரிய சப்போர்ட்டுகள் பண்ண வேண்டியது இருக்கு அங்க. அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், எப்படி எல்லாம் செயல்படணும் அப்படிங்கறத ஒவ்வொரு மஹல்லாக்களும் உட்கார்ந்து யோசிக்கணும். யோசிச்சு திட்டமிட்டு செயல்படணும். அதுல குறிப்பாக குடும்பங்களுக்கு, பெண்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், சமூகத்தை எப்படி மேலாண்மை செய்யணும், பொருளாதாரத்தை எப்படி சேமிக்கணும், பாதுகாக்கணும், கண்டதை வாங்கக்கூடாது. ட்ரெஸ் மட்டும் 7 ட்ரெஸ் வாங்குறது, 7 ட்ரெஸ் நோம்பு தேவையா? 7 ட்ரெஸ் தேவையா? யோசிச்சு பாருங்க. அப்ப இதெல்லாம் எப்படி குறைச்சுக்கிறது, எப்படி நம்ம நம்முடைய சமுதாய வளர்ச்சியின் மீது எப்படி கவனம் செலுத்துறது, இதை பத்தி எல்லாம் நம்ம நிறைய பேசணும். நிறைய விஷயங்கள் டிஸ்கஷன் பண்ணணும். ஒவ்வொரு குடும்பங்கள்லயும் நீங்க இதை பத்தி பேசணும். நம்ம குடும்பங்களை மாத்தினாதான் சமூகம் மாறுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا اننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار. رب يسر ولا تعسر وتمم بالخير برحمتك يا ارحم الراحمين. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்கள் பெற்றோர்கள், யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்கள், குழந்தைகள், யா அல்லாஹ், எங்களுடைய சகோதர சகோதரிகள், உறவினர்கள், யா அல்லாஹ், எங்களுடைய ஆசிரியர்கள், உஸ்தாதுகள், யா அல்லாஹ், எங்களுடைய நண்பர்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், இஸ்லாமிய மக்களை கௌரவமாக, யா அல்லாஹ், எல்லா நிலையிலும் அவர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மதரசாக்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களை கேவலப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களை கேவலப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களை கேவலப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ், அல்லாஹு அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.